இப்போ கால்நடைகள், புதையல்கள், விவசாயம், இது அல்லாத மற்ற சொத்துக்கள், இது அல்லாத மற்ற சொத்துக்களுக்கு மார்க்கத்தில் ஜக்காத் இருக்கிறது. அந்த சொத்துக்களுக்கு எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமையாகும், எந்த சதவிகிதத்தில் ஜக்காத்து கொடுக்கணும், ரெண்டு விஷயத்தை நம்ம அறிஞ்சிக்கிறணும். அந்த ஜக்காத்து எப்போ கடமையாகும்? எல்லாருமே ஜக்காத்து கொடுக்கணுமா, ஒரு குறிப்பிட்ட அளவு வசதி உள்ளவங்க தான் கொடுக்கணுமா, அல்லது எல்லோரும் கொடுக்கணும்னா அதுக்குள்ளே ஆதாரம் என்ன, குறிப்பிட்ட வசதி உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் என்றால் அதுக்குரிய ஆதாரம் என்ன அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஹதீஸுகளில் ரெண்டு விதமான ஒரு அளவுகோல் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அளவுகோல் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், 5 ஊக்கு, அரபியில் ஊக்கியான்னு சொல்லுவாங்க. ஊக்கியான்னா அது தங்க வெள்ளி நாணயத்தினுடைய ஒரு அளவு. 5 ஊக்கியா இருந்தால் தான் ஜக்காத்து கடமையாகும். 5 ஊக்கியாவை விட கம்மியாக இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 5 ஊக்கியாண்டா என்ன, ஊக்கியாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹம். திர்ஹம்னு ஒரு வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க, எல்லோரும் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த வெள்ளிக்காசில் 40 வெள்ளிக்காசு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு ஊக்கியா. அப்போ 5 ஊக்கியாண்டா 200 வெள்ளிக்காசு, 200 திர்ஹம். அப்போ 200 திர்ஹம் வர்ற வரைக்கும் ஒருத்தருக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஒருத்தருக்கு 190 திர்ஹம் இருக்குது, அவர் பணக்காரர் கிடையாது, அவர் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர் கிடையாது. 199 திர்ஹம் வந்தால் கூட அவர் ஜக்காத்து கடமை கிடையாது. 200 அதுக்கு மேலே போய்கிட்டு இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கடமை. இப்படி ஒரு கணக்கு ஹதீஸில் இருக்கிறது. ஹதீஸில் 5 ஊக்கியா இருந்தால்தான் ஜக்காத்து கடமைன்னு வருது. இந்த 5 ஊக்கியாண்டா எவ்வளோ ஒன்று கேட்டால் 200 திர்ஹம். இந்த திர்ஹம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம காலத்தை கணக்கு பண்ணணும்ல. அந்த காலத்தில் திர்ஹம்னு சொல்லிட்டாங்க. ஒரு திர்ஹம் என்பது 3.6 கிராம் வெள்ளி, 3.5 கிராமு கொஞ்சம் மேலே, 3.6 கிராம் வெள்ளி தான் ஒரு திர்ஹம் என்பது. அப்போ 200 திர்ஹத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 720 கிராம் வெள்ளி வரும். ஒரு திர்ஹத்துக்கு 3.6 என்று சொன்னால் 5 ஊக்கியாவுக்கு தானே ஜக்காத்து கடமை, அதான் 200 திர்ஹத்துக்கு தான் ஜக்காத்து கடமை. அப்போ இந்த 200 திர்ஹத்துக்கு வெள்ளியுடைய எடை எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, இன்றைய கணக்கு பிரகாரம் 720 கிராம், 3/4 கிலோவும் கொஞ்சம் கம்மி, 720 கிராம் வெள்ளி ஒருத்தருக்கு இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமை. வெள்ளியும் அந்த வெள்ளியின் மதிப்புக்கு உள்ள ரூபாய்களோ மற்ற பொருள்களோ அது இருந்தால் ஜக்காத்து கடமை. இன்றைக்கி மார்க்கெட்டு கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிராம் வெள்ளி இன்றைக்கி டேட்டில் 80 ரூபா போட்டிருக்கிறான். 1 கிராம் வெள்ளி எவ்வளோன்னு இன்றைக்கி அடித்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, 1 கிராம் வெள்ளி 80 ரூபான்னு போட்டிருக்கிறான். அப்போ 720 கிராமுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டால் 57,600 ரூபா வரும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஜக்காத்து கடமையாவதற்கு 57,600க்கு கீழே அவன்கிட்ட இருந்தால் அவனுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஒரு 50,000 ரூபா தான் அவன்கிட்ட இருக்குது, அவனுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. 50,000 ரூபாய்ன்றது கிடையாது. 50,000 ரூபாயில் 10,000 ரூபாய்க்கு வெள்ளி, ஒரு 5,000 ரூபாய்க்கு தங்கம், ஒரு 20,000 காசு எல்லாம் சேர்த்து 50,000 ரூபா, 57,600 ரூபாய் அளவுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமை. அந்த ஹதீஸ் கணக்குப்படி அந்த 720 கிராம் வெள்ளி இன்றைய மதிப்புன்னு சேர்த்து சொல்லிக்கிறணும். பொதுவாக அந்த தொகையை சொல்லாமல் வெள்ளியோட 720 கிராம் வெள்ளிக்கு வெள்ளி இருந்தால் ஜக்காத்து கடமை, அது கீழே இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை. அதனுடைய இன்றைய மதிப்பு 57,600. இதை ஆபத்தில் வச்சுக்கிறங்க. இது ஒன்று மட்டுமே இருந்துச்சுன்னு வைங்க, இது ஒரே சட்டத்தை சொல்லிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் தங்கத்தை தீனார்னு ஒன்று வச்சுருந்தாங்க, ரசூலுல்லாஹ் தங்க காசு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ அந்த தங்க காசு அடிப்படையிலையும் ரசூலுல்லாஹ் ஜக்காத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ வெள்ளி இருந்தால் ஜக்காத்துன்னு சொன்ன மாதிரி இவ்வளவு தீனார் இருந்தால் 20 தீனார், தீனார்னால் எவ்வளோ 20, இது எவ்வளோ 200 திர்ஹம் வருதில்ல, 200 திர்ஹம் வந்தால் தான் வெள்ளியில் ஜக்காத்து கடமை. தங்கத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கமும் அன்றைக்கி ரூபாய் மாதிரி தான் இருந்துச்சு. தங்கத்தை கொண்டு பொருள்களை வாங்குவாங்க, விற்குவாங்க. தங்க காசை கொடுத்தும் மதிப்புள்ள பொருள்களுக்கு தங்க காசை பயன்படுத்திக்கிடுவாங்க. அது சும்மா அற்பமான தொகைகளுக்கு வெள்ளி காசுகளை பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போ வெள்ளி காசும் அன்றைக்கி புழக்கத்தில் இருந்தது, தங்க காசும் புழக்கத்தில் இருந்தது. அப்போ தங்க காசுக்கும் ரசூலுல்லாஹ் ஜக்காத்தை சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், யாரிடத்தில் 20 தீனார்,
இப்போ தீனார் என்று வரும், அது மிஸ்கால் என்று சொல்லுவாங்க. தீனாருடைய அளவு மிஸ்கால், 20 மிஸ்கால், அது 20 தீனார். தீனார்னு வச்சுக்கிறோம், மிஸ்காலுங்கிறது நம்ம பழக்கத்தில் இல்லாது. அவர்கிட்ட 20 தீனார் அளவுக்கு ஒருத்தருக்கு வந்தால் தான் ஜக்காத்து கடமை அப்படின்னு தங்க காசை சொல்லும்போது அப்படி வருது. வெள்ளி காசை சொல்லும்போது 200 திர்ஹம் அளவு நிர்ணயிக்கப்படுது. அது கீழே உள்ளவனுக்கு ஜக்காத்து இல்லை. ஆனால் தங்கத்தை சொல்லும் பொழுது 20 தீனார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 20 தீனார்னால் அதுக்கு என்ன மதிப்பு, அதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தீனார் என்பதற்கு இன்றைக்கு உள்ள கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா 4.25 கிராம் வருது. 4.25 கிராம், 4.25 கிராம் அந்த கால தங்க காசை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.25 கிராம் வரும் ஒரு தீனாருக்கு. அப்போ ஒரு தீனாருக்கு 4.25 கிராம் என்று சொன்னால் 20 தீனார் வரைக்கும் அவனுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. 10 தீனார் இருந்தால் கடமை இல்லை, 15 இருந்தால் கடமை இல்லை, 19 இருந்தாலும் கடமை இல்லை. 20 தீனார் வந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு கடமை. அப்படின்னா 20 தீனாருக்கு எவ்வளோ வரும்னு கேட்டால் 4.25 × 20 போட்டிங்கன்னா 85 கிராம் வரும். இந்த 4.25 கிராம்ங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. 4.25 சொச்சமும் சொல்லுவாங்க சில ஆளுக்கு, இந்த துல்லியமாக எடை போட்டு அப்படி வச்சா ஒரு 87 கிராம் வரும். நம்ம 85 வச்சுக்கிறோம். அப்போ 4.25 ஒரு தீனார் என்பது 4.25 கிராம் தங்கம். ஒரு தீனார்னால் 4.25 கிராம் தங்கம். 20 தீனார் இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஜக்காத்தை கடமை. அப்படின்னா 85 கிராம் இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட 80 கிராம் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஜக்காத்து கடமை இல்லை. அப்போ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிராம் தங்கத்துக்கு என்ன விலை, 85 கிராம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமைன்னு வந்துடுது. அப்போ 1 கிராம் தங்கத்துக்கு என்ன விலை இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 6644. நம்ம ஆபரண தங்கத்தை பார்க்கக்கூடாது. ஆபரண தங்கம்ங்கிறது செம்பு கலந்தது, 22 கேரட் பியூர் தங்கம். 24 தான் பார்க்கணும். தங்கம்னா தானே, தங்கம்னா 24 கேரட்டுக்கு தான் பார்க்கணும். 22ன்னா அந்த 2% 2% அவன் செம்பு இதாக கலந்துருப்பான். 20ன்னா இன்னும் கொஞ்சம் கலந்துருப்பான். 16னா இன்னும் கொஞ்சம் கலந்துருப்பான். எல்லாமே தங்கமாக இருக்காது. அப்போ தங்கத்தோடு வேறு உலோகங்கள் கலந்துருச்சுன்னு சொன்னால் அது 24 கம்மியாயிரும். 24 கேரட்னு 24 சொன்னால் தான் சொக்க தங்கம்ங்கிறான்ல, பியூர் தங்கம். பியூர் தங்கத்துக்கு 24 கேரட். ஆபரண தங்கம் 24 ஆபரணம் செய்ய முடியாது. பியூர் தங்கத்தில் நகை செய்ய முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா வெள்ளியோ செம்போ வேறு உலோகங்களோ கொஞ்சம் கலந்து செஞ்சால் தான் அந்த வளைக்கிறது கொள்றதுக்கெல்லாம் அது சரியாக வரும். அதனால் ஆபரண தங்கத்துக்கு கலந்துருப்பாங்க. நம்ம இந்த ஆபரண தங்கத்துக்கு பார்க்கக்கூடாது. ஆபரண தங்கத்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 24 கேரட் தங்கத்தை விட 22 கேரட் தங்கத்து ரேட்டு குறைவாக இருக்கும்ல. அதனால் நான் என்ன கலந்துருக்கிறான்ல, அதனால் அது குறைவாக போயிடும். அதனால் நம்ம அந்த ஆபரண 24 கேரட் தங்கத்தை தான் பார்க்கணும். அன்றைக்கி திர்ஹம் அப்படி தான் இருந்துச்சு. திர்ஹம்னா பியூர் தங்கம் தான். திர்ஹம்னு அன்றைக்கி வச்சுருந்தாங்க 4.25 கிராம் என்பது பியூர் தங்கத்துக்கு தான் அது வச்சுருந்தாங்க. பியூரான தங்கம் என்பது 24 கேரட்னு சொன்னீங்கன்னா அந்த 24 கேரட்டுடைய 1 கிராம் விலை இன்னைக்கு தேதியில், இன்றைக்கி பார்த்துட்டு வந்த தேதியில் 6644 ரூபா. 1 கிராமுடைய ரேட்டு 6644 ரூபா. இப்போ 85 கிராம் இருந்தால் தானே கடமையாகும். 85 கிராமு கீழே இருந்தால் கடமையாகாதுல. அப்போ 85 கிராமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,64,740 ரூபா. 5,64,740 இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி. சில நேரங்களில் தங்க விலை இன்னும் கூடி போச்சுன்னு சொன்னால் இந்த 5 லட்சங்கிறது 7 லட்சமாக கூட ஆகும். தங்கம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் 4 லட்சம் இருந்தால் கூட ஜக்காத்து கடமையாகும். நம்ம கணக்கு 85 கிராம் தான். அன்றைய மார்க்கெட் நிலவரத்தை நீங்கள் அன்றன்றைக்கு பார்த்துக்கிறணும். அது கூட குறைய மார்க்கெட்டை பொறுத்து ஏறும். தங்கத்துடைய எடை ஏறக்கூடாது, 85 கிராமில் நிற்கணும். அப்போ 85 கிராம் தங்கத்துக்கு கீழே இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை. அதன்படி இன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா 5,64,740. 5,64,60,000 வச்சுக்கணும் உதாரணமாக. 5,60,60,000ங்கிற ஒரு தொகை. அப்போ இவ்வளவு தொகை இருந்தால் தான் ஜக்காத்து கடமையாகும். தங்க காசை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தீனாருங்கிறாங்க. வெள்ளி காசை சொல்லும்போது 200 திர்ஹம்ங்கிறாங்க. ரெண்டுடைய மதிப்பும் சமம் கிடையாது. 200 திர்ஹத்தினுடைய மதிப்பும் 20 தீனாருடைய மதிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு காலத்தில் அன்றைக்கு ரெண்டும் சமமாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அன்றைக்கு இருந்திருக்கலாம். அந்த தங்கத்துக்கு வெள்ளி ஈக்குவலாக 20 திர்ஹத்துக்கு 200 தீனாருங்கிற ஒரு கணக்கு இருந்திருக்கலாம். அது என்னென்னு தெரியலை.
ஆனால் ஹதீஸில் ரெண்டும் வருது. எப்படி வருது? இவ்வளவு தங்கம் இருந்தால்தான் ஜக்காத்து கடமை அப்படின்ட்டாங்க. அப்படின்னா 5,60,000 ரூபாய்க்கு கீழே ஒன்று ஜக்காத்து கிடையாது. ஒருத்தர் 5 லட்ச ரூபா வச்சுருந்தாருன்னா அவருக்கு ஜக்காத்து கிடையாது. ஒருத்தர் 4 லட்ச ரூபா வச்சுருந்தாருன்னா அவருக்கு ஜக்காத்து கிடையாது. ஆனால் வெள்ளி அடிப்படையாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,000 ரூபா வச்சுருந்தாலும் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். 60,000 ரூபாயை வச்சு எவ்வளோ பார்த்தோம் தொகை? 57,200. 57,200 ரூபாய்க்கு வச்சுருந்தாலே அவருக்கு ஜக்காத்து கடமை ஆயிரும். இப்போ ரெண்டில் எதை சொல்வது? ரெண்டில் ஒன்று தான் சொல்ல முடியும். 5 லட்சத்துக்கு ஜக்காத்து, 5 லட்சம் இருந்தால் தான் ஜக்காத்துன்னு சொன்னீங்கன்னா அந்த வெள்ளி கணக்குக்கு உள்ளதை நம்ம நிராகரிக்கிற மாதிரி வருது. அல்லது தங்க கணக்கை வெள்ளி கணக்கை எடுத்துக்கிட்டு 57,200 வந்தாலும் ஜக்காத்துன்னு சொன்னால் அப்போ தங்கம்ங்கிற ஒன்றை ரெண்டையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? தொகையில் வித்தியாசம் வருது. யாருக்குப்பா கடமைன்னு கேட்டால் 60,000 ரூபா இருந்தாலும் கடமை, 5 லட்ச ரூபா இருந்தாலும் கடமை எப்படி சொல்கிறது? ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறத. ஒருவனுக்கு எப்போது ஜக்காத்து கடமையாகும் என்று கேட்டால் 60,000 ரூபா இருந்தால் கடமையாகும்னு ஒன்று சொல்லுங்கள். இல்லைன்னா 5,70,000 ரூபா இருந்தால் கடமைன்னு ஒன்று சொல்லுங்கள். 5 லட்சம் இருந்தாலும் கடமையாகும், 60 இருந்தாலும் கடமையாகும்னு இது எதப்போ எடுத்துக்கிறதுனா, என்கிட்ட 3 லட்சம் இருக்கு, நான் எதில் இப்போ சேர்றதுன்னு கேட்பான் ஒருத்தன் என்கிட்ட 3 லட்ச ரூபா இருக்குது, நான் எதில் சேர, எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபத்வா கொடுக்க முடியாது. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ தங்கத்தை அடிப்படையாக கொண்டும் ஹதீஸ் இருக்கிறது, வெள்ளியை அடிப்படையாக கொண்டும் ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஜக்காத்து கொடுப்பவருடைய எண்ணிக்கை தங்கத்தை வச்சிங்கன்னா குறைஞ்சி போயிடும். தங்கத்தை அளவுகோலை வச்சிங்கன்னா 5 லட்சத்துக்கு வரும்போது தான் ஜக்காத்தை கொடுக்க ஆரம்பிப்பான். 5 லட்சத்துலேருந்து 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உள்ள எவ்வளோ பேர் இருப்பான், அவனுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையே இல்லை. யாருக்கும் அவனுக்கு அவசியமே இல்லாமல் போயிடும். அத்தனை பேர் வழியாக வரக்கூடிய பல ஜக்காத்தில் ஏழை கிடைக்காமல் போயிடும். குறைந்த ஆளுக்கு தான் என்ன செய்வாங்க, தங்கத்தை அடிப்படையாக வச்சோம்னு சொன்னால் குறைஞ்ச ஆளுக்கு தான் ஜக்காத்து கொடுப்பாங்க. வெள்ளி அடிப்படையாக வச்சிங்கன்னு சொன்னால் நிறைய ஆளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 56 ரூபா இல்லாமல் எவன் இருப்பான்? 60,000 ரூபா இல்லாமல் யார் இருப்பான்? அப்போ 60,000 ரூபாய்க்கு மேலே உள்ளவரெல்லாம் கொடுக்கணும் என்று சொன்னால் 1 லட்சம் இருந்தாலும் அவன் கொடுக்கணும், 2 லட்சம் இருந்தாலும் கொடுக்கணும், 3 லட்சம் இருந்தாலும் கொடுக்கணும், 4 லட்சம் இருந்தாலும் கொடுக்கணும், 5 லட்சம் இருந்தாலும் கொடுக்கணும்னு சொல்லிடுவோம். இல்லை தங்கத்தை பேச வச்சிங்கன்னா 1 லட்சத்தையும் கொடுக்க வேண்டியதில்லை, 2 லட்சம் இருந்தாலும் கொடுக்க தேவையில்லை, 3 லட்சம் இருந்தாலும் கொடுக்க தேவையில்லை, 4 இருந்தாலும் கொடுக்க வேண்டியதில்லை, 5 இருந்தாலும் கொடுக்க தேவையில்லை. எவ்வளோ வரணும்? அது எவ்வளோ சொன்னோம், 5,64,700 வந்தால் தான் கொடுக்கணும். அப்போ தான் அது 20 தீனாருடைய அளவை அடையும். 20 மிஸ்கால் தீனாருடைய அளவு அடையும்னு ஃபத்வா கொடுக்குறோம். இப்போ ரெண்டுக்கும் பெரிய பாரதமான வித்தியாசம் இருக்கா? அமுல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இப்படியும் இருக்கிறது அப்படியும் இருக்கிறதுன்னு போக முடியாது. நாங்கள் என்ன செய்கிறதுன்னு வழிகாட்டணும், மக்களுக்கு வழிகாட்டணும். அந்த வழிகாட்டுதல் தெளிவானதாகவும் இருக்கணும், இந்த வழிகாட்டுதல் சரியானதாகவும் இருக்கணும். அப்போ இந்த வெள்ளி தங்கம்ங்கிற ரெண்டு அளவுகோலை எல்லையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ரெண்டும் இந்த இன்றைய நவீன காலத்தில் ஒரு தங்கமும் வெள்ளியும் இதுக்கோளான ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் 200க்கும் 20க்கும் சமமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி வாழ்கிற காலத்தில் இரண்டும் சொல்ல முடியாது. இரண்டில் ஒன்றைத்தான் சொல்ல முடியும். அந்த ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹதீஸில் போய் ஆய்வு செய்கிறாங்க. இந்த 2 விதமாக வந்திருக்கிறத 2 விதமான கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ்களும் சமமான தரத்தில் உள்ளதா அல்லது அதில் வித்தியாசங்கள் இருக்கிறதா என்று பார்த்தா வெள்ளியை சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாமே ஆத்தண்டிக்கான ஹதீஸாக இருக்குது. வெள்ளிக்கு சொன்னாங்கல்ல 200 திர்ஹம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமை, அதுக்கு கீழே ஜக்காத்து இல்லை அப்படின்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் ஒரு விமர்சனம் சொல்ல முடியாத அளவுக்கு, பலவீனமான ஆளுக்கு இல்லாத அளவுக்கு ரொம்ப உயர்தரமான தரத்தில் உள்ள ஹதீஸுகளாக வெள்ளி பற்றிய ஹதீஸுகள் இருக்கிறது. அதாவது திர்ஹத்தை பற்றிய ஹதீஸுகள் இருக்கிறது. தங்கத்தை பற்றிய ஹதீஸுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எத்தனை ஹதீஸை கொண்டு வந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு கோளாறு இருக்கிறது. அறிவிப்பாளர்கள் 5-6 வழிகளில் அறிவிக்கப்படுகிறது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கோளாறு வந்துடுது. அப்போ அறிவிப்பாளர்கள் பலவீனமானதாகத்தான் தங்கத்தை பற்றிய ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. ஆனால் அறிஞர்கள், மதுஹப்படி அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தங்கத்தை தான் அளவுகோலாக வச்சுக்கிறேன்னு. அந்த ஹதீஸ்கள் பலவீனமாக இருந்தாலும் இப்படி சொல்கிறாங்க, அந்த ஹதீஸ்கள் பலவீனமாக இருந்தாலும் உம்மத்து சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவங்க அந்த சரியான ஹதீஸ் என்று சொல்லிட்டு சொன்னால் பரவாயில்லை, தங்கத்தினுடைய ஹதீஸ் ஆத்தண்டிக்கான ஹதீஸ் தான், பலவீனம் கிடையாது, இங்கே கருத்துப்படி பலவீனம் இல்லை அப்படியே சொன்னாலும் பரவாயில்லை. நம்ம பலவீனம்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு பலவீனம் இல்லாமல் அப்படி சொன்னாலும் பரவாயில்லை. எல்லாரும் ஏகமானதாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தங்கத்தை அளவுகோலாக இந்த 20 தீனாருங்கிற ஹதீஸ் வருதுல்ல,
அந்த கருத்தில் உள்ள ஹதீஸ்கள் எல்லாமே பலவீனம்தான். ஆனாலும் சமுதாயம் வந்து தங்கத்தை அடிப்படையாக கொண்டே அதை செயல்படுத்தி வருகிறது, அதை ஏற்றுக்கொண்டு விட்டது என்ற காரணத்தினால் அதுதான் தக்காத்துடைய எல்லைன்னு நிர்ணயிச்சிடுறாங்க. அதிகமான பேர், அதாவது 85 கிராம் தங்கம் இருந்தால் தான், அதாவது வெள்ளியை கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெள்ளி ஆத்தன்டிக்கான ஹதீஸாக இருக்க, ரெண்டு சமமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நாங்கள் இதை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லலாம். ரெண்டு சமமாக இல்லை, ஒன்று சரியானதாக இருக்குது, ஒன்று சரியில்லாததாக இருக்குது. அதை வெள்ளி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து ஆத்தன்டிக்கானதாக இருக்குது, தங்கத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து பலவீனமாக இருக்குது. ஒன்று பலவீனமாகவும் ஒன்று சரியாகவும் இருக்கும்போது அவங்க சரியானதை தான் தீர்மானிக்கணும். அப்போ அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பலமான ஹதீஸை தள்ளி விட்டுட்டு அதுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம பலவீனமானது என்று அவங்கள ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை சொல்லி இதுதான் சட்டம் என்று என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா மதகப்புலே அதான் சொல்லுவாங்க, 85 கிராம் தங்கம் என்று தான் சொல்லுவார்கள். ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஹதீஸெல்லாம் சரியான அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சரியில்லைன்னு ஒத்துக்குருவாங்க. சரி இல்லை தான், ஆனால் உம்மத்து ஏற்றுக்கொண்டதும்பாங்க. உம்மத்து ஏற்றுக்கொண்டதெல்லாம் ஒரு ஆதாரமா? உம்மத்துகள் எத்தனை விஷயத்தை நம்ம எப்படி பழக்கிறோமோ அப்படி ஏற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு காலத்தில் தர்காவையே உம்மத்து ஏற்றுக்கிட்டு தான் இருந்துச்சு. உம்மத்து ஏற்றுக்கிட்டது ஒரு ஆதாரமா? நம்ம எப்படி கைடு பண்ணுறோமோ அப்படி உம்மத்து போய்கிட்டே இருக்கும். அப்போ உம்மத்து ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறத இவங்கள ஏற்றுக்கிற வச்சுவிட்டு அப்புறம் உம்மத்து ஏற்றுக்கிறச்சிங்கிறாங்க. உம்மத்தை தானாக வந்து வகையில் ஏற்றுக்கிட்டாங்க. உம்மத்தை ஏற்றுக்கிற வச்சது யார்? இவங்க இதை பயான் பண்ணி சொல்லி தானே ஏற்றுக்கிற வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? உம்மத்துக்கு தெரியும். அது உம்மத்தை ஏற்றுக்கிட்டதுங்கிற ஒரு தலீலாக சொல்கிறது வந்து அது எடுபடக்கூடிய ஒரு தலீல் இல்லை. அதனால் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த விஷயத்தான் கூர்மையாக, அந்த அறிவிப்பாளர் விஷயத்தை நீங்கள் கவனமாக ஆய்வுக்கு உள்ளவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால் வெள்ளியுடைய ஹதீஸை எடுத்துக்கிறோம். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் புகாரில் அந்த ஒட்டகத்துறை ஹதீஸ்லாம் வரும்ல, 1436 அந்த ஹதீஸில் வெள்ளியை பற்றி சொல்லும் பொழுது ஒஃபிர் ரிக்கத்தி, வெள்ளியில் ருபூல் உஷ்ரி, ருபூல் உஷ்ரினா 10ல் 1ல் 4ல் 1ன்னு சொல்கிறாங்க. 40ல் 1 அர்த்தம். அது அரபியில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் 10ல் 1, அந்த 1ல் 4ல் 1 அப்படின்னா எவ்வளோ வரேன்? 40ல் 1ன்னு அர்த்தம். அரபியில் இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி செஞ்சுருவோம். ஒஃபிர் ரிக்கத்தி, வெள்ளியில் ருபூல் உஸ்ரி 40ல் 1 ஜக்காத். இல்லம் தக்குன் இல்லா 90 190 தவிர அதை விட கம்மியாக இருக்கும் என்று சொன்னால் பொலைசபிகா செய்யும், அதில் எந்த ஜக்காத்தும் கிடையாது. 200 அளவுக்கு வந்தால் தான் அதில் ஜக்காத்து வரேன், இல்லைன்னா என்ன இல்லை ஜக்காத்து. திருகத்துக்கு சொல்கிறாங்க, திருகத்து 200 திருகம் இருந்தால் தான் அது ஜக்காத்து வரும்னு வந்துடுது. 190க்கு இல்லைன்னு இதில் வருது. இன்னொரு ஹதீஸில், இதுவும் சரியான ஹதீஸ் தான், இது புகாரி. இன்னொரு புகாரி ஹதீஸில் 1405வது ஹதீஸில் வருகிறது, லைச ஃபீமா தூன ஹம்சி அவாக்கின், 5 ஊக்கியாக்களுக்கு கீழே, ஊக்கியான்னு நான் சொன்னேன்ல, 5 ஊக்கியாக்களுக்கு கீழே உள்ளவற்றுக்கு சதக்கா கிடையாது, திருகத்தில் ஜக்காத்து கிடையாது. அப்போ 5 ஊக்கியாண்டா என்ன? ஒரு ஊக்கியாங்கிறது 40 திருகம், 5 ஊக்கியாண்டா 200 திருகம். 200 திருகத்துக்கு இன்றைக்கி உள்ள ரேட்டை உங்களுக்கு சொல்லியாச்சு, 56 ரூபா வருதா, அந்த கணக்கு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஹதீஸு சரியான ஹதீஸாக இருக்குது. வெள்ளியை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரில் 1405வது ஹதீஸ் எடுத்து நீங்களே பார்த்துடலாம். 5 ஊக்கியாவுக்கு கீழே ஜக்காத்து கிடையாது வெள்ளியில். 5 ஊக்கியாண்டால வெள்ளி காசு தான் சொல்கிறது. ஊக்கியாங்கிறதால என்னதுங்கன்னா, வெள்ளியுடைய 40 வெள்ளிக்கு 40 திருகத்துக்கு பேர் தான் ஊக்கியா. 40 திருகம் கொண்ட ஒரு பேக்கேஜுக்கு பேர் என்னது? ஒரு ஊக்கியா. அப்போ 5 ஊக்கியான்னு சொன்னால் 200 திருகம்னு அதுக்கு அர்த்தம். 5 ஊக்கியாவுக்கு அர்த்தமே. அப்போ 200 திருகத்துக்கு கீழே ஜக்காத்து இல்லை. அப்போ 199 இருந்தாலும் இல்லைன்னு வரும். இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 1405லையும் வருது, 1447லையும் வருகிறது. இந்த ஹதீஸில் எந்த மாற்று கருத்துடைய அறிஞர்களும் இதில் குறை சொல்லலை. இது கரெக்ட் தான் ஒத்துக்கிறாங்க. கரெக்ட் தான் ஒத்துக்கிட்டு ஏன் அது அமல்படுத்தாமல் இருக்கிறீங்க, இதன்படி என் சட்டம் சொல்லாமல் இருக்குன்னு கேட்டால் அதுதான் உம்மத்தை ஏற்றுக்கிட்டாங்கிறாங்க. உம்மத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? ஹதீஸ் கரெக்டு தானங்க இருக்குது. சரியான ஹதீஸுக்கு என்னங்க மரியாதைனா மரியாதை இல்லை, தூக்கி போட்டுறாங்கன்ற. இந்த ஹதீஸுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கலன்னு அர்த்தம். இது ஒரு விஷயமாச்சா? சரி, தங்கத்தை பற்றி எடுத்துக்கிறோம். தங்கத்தை பற்றி ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, தாரகுத்னியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த தாரகுத்னியில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒலாஃபி அக்கல்லமின் இஸ்ரீன மிஸ்காலன், 20 மிஸ்காலை விட, மிஸ்கால்னால் தீனார்னால் ஒன்று தான், 20 தீனாரை விட மினதகபி, தங்கத்தில் 20 தீனாரை விட குறைவாக இருக்கும் என்று சொன்னால் ஷைஉன், எதுவும் கடமை கிடையாது. அது பெரிய ஹதீஸு. எல்லாத்தையும் ஒட்டகம் ஆடு மாடு எல்லாம் சேர்த்து சொல்லப்படுற ஒரு ஹதீஸ்.
அந்த ஹதீஸில் அந்த வருஷம் உள்ள ஹதீஸ்லாம் அதில் வரும். அந்த ஹதீஸில் தங்கத்தை பற்றி சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால் ஒலா ஃபி அக்கல்ல மின் இஸ்ரீன மிஸ்காலன் மின தஹபி, தங்கத்தில் 20 மிஸ்காலை விட கம்மியாக இருந்தால் ஜக்காத் இல்லை. அப்போ தங்கத்துடைய 20 மிஸ்கால் தான் அளவு அப்படின்னு வந்துடுது. எங்கே வருதுன்னா தாரகுத்தினில் வருதா? தாரகுத்தினில் வரும் பொழுது இது அம்ர் இப்னு ஷுஐப் என்பார் அறிவிப்பதாக அவரிடமிருந்து அப்துல் கரீம் என்பார் அறிவிக்கிறார். அவரிடமிருந்து இப்னு அபி லைலா என்பவர் அறிவிக்கிறார். இந்த இப்னு அபி லைலா அறிவிக்கிற இந்த ஹதீஸை தாரகுத்தினி போட்டுட்டு அவரே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு அபி லைலா லைஃபுல் ஹதீஸு, இவருடைய ஹதீஸு சரியில்லை, ஆனால் தாரகுத்தினி சட்ட பிரகாரம் தங்கம் தான் அளவுகள், அவரது லைஃபுங்கிறாரு. அப்போ தாரகுத்தினி இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாரு. அவரே இதை சொல்கிறாரு. இதில் இப்னு அபி லைலான்னு ஒருத்தர் வர்றாரு, இவர் பலவீனம்னு சொல்லிவிடுறார். அப்போ கித்தாபில் உள்ளவரை சொல்லிவிட்டார் பலவீனம்னு. ஆனால் தாரகுத்தினுடைய அவருடைய மதுகபுடைய சட்டம் என்ன, அவருடைய சட்டம் என்னன்னு கேட்டால் தங்கத்தளவுகளை வைக்கணுங்கிறது. இது பலவீனம், ஆனால் இதன்படி தான் உம்மத்தெல்லாம் செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்கிறாரு. இவர் ஆதரிக்கக்கூடிய ஆளாக இருக்கார். ஹதீஸில் கரெக்டாக சொல்லிடுறாங்க, உள்ளதை சொல்லிவிடுறாங்க, செய்தியை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. அவங்க சிந்தித்து எடுக்கிற முடிவுகளில் தான் தப்பு பண்ணிடுவாங்க. அந்த இப்னு அபி லைலாவை பற்றி தாரகுத்தினி சொன்னதோடு நம்ம நிறுத்திக்கிற கூடாதுல்ல. ஒருவேளை அந்த நூலாசிரியரை கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம்ல. அதனால் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு தேடி பார்க்கணும். இந்த இப்னு அபி லைலா என்பவர் தாரகுத்தினி சொன்ன மாதிரியான ஆள் தானா, அல்ல வேறு யாராச்சும் இவரை நல்ல ஆளுக்கு ஏதாவது நற்சான்று கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்னு அபி லைலா தேடி பார்த்தோம்னு சொன்னால், சியர் ஆலாமின் நுபலாண்டு ஒரு கிதாப்பு இருக்கிறது. அது இந்த அறிவிப்பாளர்கள் அறிஞர்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு நூல். அதில் என்ன வருதுன்னா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, கான யஹ்யா இப்னு சயீத் யுலைஃபு இப்னு அபி லைலா. யஹ்யா இப்னு சயீத் என்கிற அந்த ஹதீஸ் கலை மேதை இப்னு அபி லைலாவை பலவீனமானவர் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ன செய்கிறார்னு கேட்டால், அவருடைய உஸ்தாது சொன்னதை வைத்து பலவீனம் என்று சொல்கிறார். அஹ்மது இமாம் சொந்தமாக அவர் சொல்லும்பொழுது சொல்கிறார், கான செய்யல் ஹிஃப்லி, நினைவாற்றல் ரொம்ப மோசமானவராக இருப்பார், நினைவாகவும் சொல்ல மாட்டார், 10 விஷயத்தை கேட்டால் 4 மறந்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டில் உள்ளார், செய்யல் ஹஃபிலாக இருக்கிறார். அதே மாதிரி இப்னு முயின் என்பவர் சொன்னதாக வருகிறது, லைசபி தாக்க, இவர் அவ்வளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது, அந்த அறிவிப்பாளர் அவ்வளோ தரமான ஆள் கிடையாதுங்கிறார். ஷோபாங்கிற அறிஞர் சொல்கிறாரு, மாரை துவஹதன் அஸ்வா ஹைஃபுலன் மின் இப்னு அபி லைலா, இப்னு அபி லைலாவை விட மோசமான மரண சக்தி உள்ளவரை நான் கண்டதே இல்லை. ஷோபா சொல்கிறாங்க, இத்தனை பேரை பார்த்துருக்குறோம், ஞாபக சக்தி முன்ன பின்ன கூட குறை இருக்கும். ஒருத்தர் 95 ஞாபக சக்தி இருக்கும், ஒருத்தர் 90 இருக்கும், ஒருத்தர் 80 இருக்கும், இப்படி ஞாபக சக்தி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் நான் கண்டதில் இவர் தான் மோசமான ஆளுங்கிறார். ஷோபா சொல்கிறாரு, மாராய் துவஹதன் அஸ்வா ஹிஃபுலன் மின் இப்னு அபி லைலா, இப்னு அபி லைலாவை விட மோசமான நினைவாற்றல் கொண்டவரை நான் கண்டதே இல்லை என்று ஷோபா சொல்கிறார். அதே மாதிரி அதே ஷோபா மேலும் சொல்கிறாரு, இந்த இப்னு அபி லைலா நிறைய ஹதீஸில் என்கிட்ட சொல்லுவார். பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஹதீஸுகள்லாம் மாற்றி மாற்றி சொல்லப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக இப்ராஹிம்கிட்ட இஸ்மாயில் அறிவித்தார்ன்ற ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், இவர் இஸ்மாயில்கிட்ட இப்ராஹிம் மாற்றி சொல்லிடுவார். இவர்கிட்ட அவர் அறிவித்த சொல்கிறதுக்கு பதிலாக அவர்கிட்ட இவர் அறிவித்தார்னு சொல்லிடுவாங்க. ஆட்களை மாற்றி மாற்றி போட்டுருவார். அந்த மாதிரி இவருடைய நிறைய ஹதீஸ்களை எடுத்து நான் ஆய்வு செஞ்சு பார்க்குறேன். அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் இவர்கிட்ட இருக்கும். அவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுடைய ஒரிஜினல் அறிவிப்பாளர் வருஷம் இவர்கிட்ட இருக்கும். இவர் செக் பண்ணி பார்ப்பார், என்னடா இப்ராஹிம் பிடிச்சி இஸ்மாயிலுங்கிறாரு, இஸ்மாயிலை பிடிச்சி முஸ்துவாங்கிறாரு, இப்படி நிறைய ஹதீஸுகள் மாற்றி மாற்றி அறிவிச்சிருக்கிறார் என்று அவர் ஷோபா ஆய்வு செஞ்சுட்டு இதை சொல்கிறார். இப்னு அபி லைலாங்கிறவர் ஒரு கரெக்டாக சொல்ல மாட்டார்னு சொல்லி. அதே மாதிரி ஜாயிதா என்கிற ஒரு அறிஞர் லாயர்வி அனிபின் அபி லைலா, இப்னு அபி லைலா வழியாக எதையும் அறிவிக்கவே மாட்டார். கான கத்தரக்க ஹதீஸோ, அவருடைய ஹதீஸை அவர் விட்டு விடுவார் அப்படிங்கிறார். அபூ சுரா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் நல்லவர், தனிப்பட்ட கேரக்டர் நல்ல ஆள், ஆனால் லைசபி அக்வா, அவர் வலிமையாக ஹதீஸில் வலிமையான ஆள் கிடையாது. நல்ல மனுஷன் பேர் வாங்கினாலாக இருக்கார். ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கிறது மட்டும் 10வது ஹதீஸ் அறிவிப்பதற்கு நல்ல சொன்னது அப்படி கேட்டு அப்படி மனப்பாடம் பண்ணி அப்படி அறிவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும், அது அவர்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாரு. அபூ ஹாத்தம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மஹல்லுஹு சிதுகு, அவருடைய இயல்பான தன்மையில் உண்மை சொல்கிறவர் தான், உண்மை சொல்வார், யாவோ குறைவில் தான் உழப்படலாம், பொய் சொல்லி செய்ய மாட்டார். இவர் ஆள் உண்மை சொல்லக்கூடியவர் தான். கான செய்யல் ஹிஃப்லி, ரொம்ப மோசமான யாவோ சக்தி அவருக்கு, மோசமான யாவோ சக்தியினால தான் பிழை விடுவார். பொய் சொல்லணும்னு பிழை விட மாட்டார். ஆனால் பிழை தானே,
அவருடைய செய்தி நம்ம இப்படி ஏற்றுக்கிறது, இந்த ஹதீஸில் என்ன பிள்ளை செஞ்சாலும் தெரியலையே. அதனால் இன்னும் சொல்லப்போனால் அவரை ஒரு நீதிபதியாக நியமித்தாங்க. நீதிபதி வேலையில் ஈடுபட்ட உடனே ஃபசா ஹிஃபுலுஹு, அவருடைய நினைவாரை இன்னும் மோசமாக போயிடுச்சு. ஹதீஸெல்லாம் மறந்துட்டார். ஒரு நீதித்துறையில் ஒரு ஜட்ஜாக நியமித்து விட்டாங்க. விவரமான ஆள் தான், உண்மையான ஆள் தான். ஆனால் அதிலே போய் மூழ்கினதுனால ஹதீஸ் துறையை பற்றிய ஞானமெல்லாம் போய் அவருடைய நினைவாற்றெல்லாம் கெட்டு விட்டது. ஆனால் லா யுத்தகமும், அவருடைய செய்திகள் எந்த தவறை கண்டாலும் அவர் இட்டு கட்டினார்னு சொல்லிடக்கூடாது. மறதியாக உளறிட்டார், தப்பாக சொல்லிட்டான்னு சொல்லணும். இட்டு கட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நசை சொல்கிறாரு லைசபில் கவி, இவர் வலுவான ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு. தாரகுத்தினி சொல்கிறாரு ரதியுல் ஹிஃபலி கதீருல் வஹமி, அதிகமாக கற்பனை செய்யக்கூடியவர், மோசமான ஞாபக சக்தி உள்ளவர் அப்படிங்கிறாரு. ஹாக்கிம் சொல்கிறாரு ஆமத்து அஹாதீசி மக்லூபத்துன், அவருடைய எல்லா ஹதீஸுகளுமே மாற்றி மாற்றி அறிவிக்கப்பட்டதாக இருக்கிறது. மற்றவங்க அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக என்ன செய்வார், அறிவிப்பாளர்களை வேறு பேரை போட்டு சொல்லுவார். எந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தாலும் மற்றவங்க சொல்கிற வேறு யாருக்கும் இவர் என்ன செய்வார், இஸ்மாயில் இப்ராஹிம் போட்டு அபு ஹுரைராம்பார், அபு ஹுரைராவை ஜாபிரும்பார். இவர் எல்லாமே மாற்றி மாற்றி அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு ஹாக்கிம் சொல்கிறார். அதே மாதிரி இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு கான இப்னு அபீ லைலா ரதி அல் ஹிஃபுலி, இவர் மட்டமான ஞாபக சக்தி உள்ளவராக இருந்தார். ஃபாஹிஷல் ஹத்தை, வெளிப்படையாக தவறு செய்யக்கூடிய, ஹதீஸில் தவறுனா பாவம் இல்லை, ஹதீஸில் பிழைவிடக்கூடியவராக இருந்தார். இப்போ கசரஃபி ஹதீஸில் மனாக்கீர், இவருடைய ஹதீஸில் நிராகரிக்கத்தக்க ஹதீஸில் ஜாஸ்தியாகிவிட்டன. பொஸ்துவிக்கத்தான் இருக்குது, அதனால் இதை விட்டுறது தான் தகுதியானதுங்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டார் அப்படின்னு சொல்லி இப்னு ஹிப்பான் சொல்கிறார். அதே மாதிரி அகமது இமாமும் யஹ்யா இப்னு மொயினும் ரெண்டு பேருமே அவரை விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி காட்டுறாரு. அதே மாதிரி ஜாயிதா என்பவர் இப்னு அபீ லைலாவுடைய ஹதீஸை தூக்கி எறிந்து விட்டார் அப்படின்னு யஹ்யா இப்னு யாலா என்பவர் சொல்கிறார். இது இந்த இப்னு அபீ லைலா அறிவிக்கிற ஒரு ஹதீஸு தாரகுத்னியில் வருது. அதில் தங்கத்தை அளவுகோலாக வைத்து சட்டம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸின் அறிவிப்பாளராகக்கூடிய இப்னு அபீ லைலா சரி இல்லைன்னு தாரகுத்னியும் சொல்லிடுறாரு. அறிவிப்பாளர்களை எடை போடக்கூடிய வேறு நூல்களையும் இவரை பற்றி நல்ல மனிதருங்கிறது உள்ள சான்று கிடைக்கிறது. ஹதீஸ் அறிவிப்பதற்குரிய தகுதி உள்ளவராக அவர் இருக்கலை. அதனால் இதை ஏற்றுக்கிறதா அதை ஏற்றுக்கிறதா. வெள்ளியை சொல்லக்கூடிய அறிவிப்பில் எந்த குறையும் காண முடியல. வெள்ளியை சொல்லக்கூடிய அறிவிப்புகள் அத்தனை பேருமே நல்ல நம்பகமான அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்க. எந்த ஒரு குறையும் யாருமே சொல்லலை. இதில் ஒரு குறை சொல்லக்கூடிய ரெண்டு நம்ம கண் முன்னாடி இதை எடுத்துக்கிறேன்னு, எதில் குறை இல்லாமல் இருக்குது அந்த அறிவிப்பாளர் தான் எடுத்துக்கணும். இந்த ஹதீஸு போயிடுது, போக்காயிடுதா.